இல்லை எப்படி இந்த படம் ஏன் தாமதமாச்சுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நம்ம பாட்டு வரும், வேலையை பண்ணுறோம். அதுக்கு நான் சிவகார்த்தி மாதிரி நம்ப முடியாது. ஏதோ ஒன்று போயிட்டு விட்டுருங்களேன், அவ்வளோதானே. என்ன இப்போ நான் அந்த இன்டர்வியூ கொடுக்கணும்னா அவர் அந்த ஷூட்டிங் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த இன்டர்வியூ நான் கொடுத்தேன். இந்த மாதிரி இந்த சாங் மட்டும் இருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சிம்பு கொஞ்சம் ஷூட் வர வைங்க அப்படின்ட்டு. நான் மறுபடியும் அதே ஹீரோஸோட ஒர்க் பண்ண விரும்புகிறேன். அதனால நான் பேர் சொல்ல விரும்பல. எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யாவோட ஒர்க் பண்ணதுக்கு அது காரணம் கிடையாது. சூர்யாவுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை பிடிக்கல. யார் எப்போ கேஸ் போடுவாங்கன்னு தெரியாது. நான் ப்ரொடியூசர் கிடையாது அந்த படத்தில். இன்னும் நான் ப்ரொடியூசர் கிடையாது. 10 காசு நான் போடல அந்த படத்தில். நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட ஒருத்தர் தனியாக கேட்டு தான் எல்லாம் இருக்கும். இந்த சபையில் நீங்கள் என்ன கேட்கறது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இவ்வளோ தாமதமாகியும் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்குது, இதை பார்க்க நிறைய பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துடைய இசை தான். ரஹ்மான் சாருடைய மியூசிக். இந்த சாங்ஸ் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அது அந்த அந்த இசையினால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எவ்ரி ஃபில்ம் ஹேஸ் அ ஜேர்னி. இந்த படம் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகணுன்றது அந்த படத்துக்கு தெரியும், எங்களுக்கு தெரியல. we were trying to force it, இதை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நிறைய காரணங்களால் எங்களால் முடிக்க முடியல. பட் டுடே we have தாமரை சொன்ன மாதிரி we have a release date in sight and இன்னும் வேலைகள் போயிட்டுருக்கு. it's been a great experience for me like always. and இந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வைக்க முடியல அப்படின்றது ஒரு வருத்தம் எனக்கு. as per the practice and the norms here. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த சாங்ஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணலான்ற ஒரு தாட்டில் தான் we present these songs to you. தள்ளி போகாதையும் ப்ரெசென்ட் பண்ண எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பட் அது நீங்கள் படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். I normally don't speak about my work so much, but I think it's one of the best picturized songs in a long while அப்படின்னு எனக்கே தோணுது இந்த பாட்டு பார்க்கும்போது. I had some tremendous support from Simbu, STR on this project. உண்மையிலே காரணம் தெரியாது. இது வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக நான் சொல்கிற பதில் கிடையாது. உண்மையிலே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஷியலாக ஃபண்டிங் கிடைக்கல எங்களுக்கு. தெலுங்கு படம் ஸ்டார்ட் பண்ண தெலுங்கு படத்தில் ஃபண்டிங் வச்சு கொஞ்சம் தமிழ் பண்ணோம். எப்போல்லாம் ஆக்சுவலாக டோட்டல் நம்பர் ஷூட் டேஸ் வந்து படத்துக்கு 60 தான், 2 படமும் சேர்த்து. ஆனால் வந்து 1.5 years ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. உண்மையிலே இது ஏன் தாமதமாச்சு எனக்கு காரணம் தெரியல. இல்லை அது படம் பார்த்தீங்கன்னா ஆனால் கண்டிப்பாக தெரியும். அந்த இந்த படம் இந்த கதை எழுதும்போது ஒரு 70% கதையோடு தான் நான் ஃபஸ்ட் ஷூட் பண்ணேன். பட் எனக்கு கிளைமேக்ஸ் என்ன வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாறுது வானிலை அப்படின்றது இந்த படத்துக்கு டைட்டில் இருந்தது. பட் எனக்கு கிடைக்கல அந்த டைட்டில். அது ஏற்கனவே ஒரு படம் சென்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட அது கேட்க முடியாத தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமேடான்றது ஒரு அந்த ஃப்ளாஷ் எனக்கு வந்துச்சு. படத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டில் அப்படின்றது எனக்கு படம் பார்த்தா தெரியும். இல்லை இருக்காங்களே கூடி நாங்களும் அவங்கள தேடி வந்துட்டோம். அவங்க வந்து ஒரு 5 days நடிச்சாங்க, பல்லவி சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க டெலிவிஷன் சீரீஸில். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தப்பாக சொல்லலை. அவங்க இந்த அசோகா அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் சீரீஸ் ரொம்ப பாப்புலர் ஆனதுனால எங்களுக்கு அவங்க டேட் கிடைக்கல. அவங்க ஒரு 2 நாள் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பு எனக்கு 2 நாள் தான் கொடுத்தாரு. ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் மஞ்சு மோகனோட பண்ணோம். நீங்கள் சொல்லுங்க, தெரியல. இல்லை எப்படி இந்த படம் ஏன் தாமதமாச்சுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நம்ம பாட்டு வரும், வேலையை பண்ணுறோம். அதுக்கு நான் சிவகார்த்தி மாதிரி நம்ப முடியாது. ஏதோ ஒன்று போயிட்டு விட்டுருங்களேன், அவ்வளோதானே. என்ன இப்போ என்ன கேட்கல, சத்தியமாக கேட்கல. இல்லை நேற்று எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். அப்படியா என் தான் சொன்னார். நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு லீலா பேலஸில் இருக்கும் நிறைய பேர் கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் சிம்போட பேசணுங்களா வந்து இருக்காங்க? யாராவது ஒருத்தர் நேற்று பேசுனீங்களானே? சார் பேசியிருக்காரு நேற்று. இல்லை அது சிம்புக்காக நான் பதில் சொல்ல முடியாது. நான் நேற்று நைட்டு 9 மணிக்கு பேசினப்போ சிம்பு சொன்னாரு நான் நிறைய பேர் மீட் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் வரணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. வேற எல்லாருமே இருக்கோம், மஞ்சுமா இருக்காங்க, நான் இருக்கேன், சதீஷ் எல்லாருமே இருக்காங்க, நீங்க வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சார்பில் என்னால அவ்வளவுதான் பதில் சொல்ல முடியும். கேட்கல சார், மைக் கொடுத்துருங்க ப்ளீஸ்.
அதுவும் இந்த தள்ளி போகிற சாங் மட்டும் அவர் ஷூட் பண்ணல. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அந்த இன்டர்வியூ கொடுக்கணும், அவர் அந்த ஷூட்டிங் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த இன்டர்வியூ நான் கொடுத்தேன். இந்த மாதிரி இந்த சாங் மட்டும் இருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சிம்புக்கு அந்த ஷூட் வர வைங்க அப்படின்ட்டு. சிம்புக்கு அந்த டைம் இல்லைன்னா அந்த AAA அப்படின்ற ஒரு படத்துடைய ஷூட்டு, அதில் கொஞ்சம் அவர் 2-3 கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் அதுக்குள்ளே இறங்கிட்டாரு. அந்த சாங் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் டேட் இஷ்யூஸ்னால அந்த டைமில் ஏப்ரல் ரிலீஸ் பேசணும், அதுக்கப்புறம் ஜூலைன்னு பேசணும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த சின்ன அவர் ஒரு வாரம் இல்லைன்றதுனால நான் அந்த சாங்காக நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா கூட அவர் 9 o'clock ஷூட்டுக்கு 2 மணிக்கு தான் வருவார். ஆனால் வந்தால் எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் கண்டிப்பாக நானே ப்ரொடியூஸ் பண்ண எடுப்பேன், மற்றவங்கள வச்சு நம்ப மாட்டேன் நான். என்னங்க இல்லை, காதலுக்கும் இந்த தலைப்புக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஒரு பயத்தை பார்த்து நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு டயலாக் வருது. அதுதான் அச்சம் என்பது மடமேடா. என்னங்க நான் மறுபடியும் அதே ஹீரோஸோட ஒர்க் பண்ண விரும்புகிறேன். நான் பேர் சொல்ல விரும்பல. எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் கதையை சொல்லிட்டு போவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு 80% தான் விஷயம் அவங்களுக்கு போவேன். அது என் கூட ஒர்க் பண்ணுறோம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து நிறைய டிஸ்கஷன் நடக்கும். அது எனக்கு கொஞ்சம் எழுது நம்ம ஃபுல்லாக எழுதிருந்தோம்னா இந்த டிஸ்கஷன் நடந்திருக்காது அப்படின்னு எனக்கு தோணும். அதனால அப்படி சொன்னேன். ஆனால் என்னோட நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு விரும்புகிறேன். அதனால் அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல. என்னங்க சூர்யாவோட ஒர்க் பண்ணதுக்கு அது காரணம் கிடையாது. சூர்யாவுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை பிடிக்கல. அது நான் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுது பிரதர், இன்டர்நேஷனல் ஃபில்ம் இது, நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணவே இது பண்ணலாம், தமிழ் படம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை இதுதான் டைம், நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணுறது இதுதான் டைம், தமிழில் இங்கிலீஷ் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து இல்லை பிரதர் அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதான் நான் பண்ண எடுக்கல. இது மறுபடியும் பேசிட்டு தான் இருக்கும். இல்லைங்க அந்த மாதிரி டாக் இல்லை. விக்ரமோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இப்போ. யார் எப்ப கேஸ் போடுவாங்கன்னு தெரியாதுண்ணே. என்னங்க கேட்கல. என் பேரும் இருக்கு, டைரக்டர் என் பேர் இருக்கு. நான் ப்ரொடியூசர் கிடையாது அந்த படத்துக்கு. இன்னும் நான் ப்ரொடியூசர் கிடையாது. 10 காசு நான் போடல அந்த படத்துல. இந்த படத்துக்கு யாருக்கு நான் ப்ரொடியூசர், தெலுங்குல ஃபண்ட் பண்ணாங்களே அந்த ஃபண்ட் வச்சு தமிழ் படமே நான் முடிச்சிருக்கேன். அவங்க தான் இந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஃபண்டிங் பண்ணுறது அவங்க தான் பண்ணாங்க. நாங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். அவர் 2 பேருக்கு என் பேர் போடணும். அவருடைய ஃபண்டை வச்சு நான் படம் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். Any other questions on Achanam Padamara please? நீங்கள் இந்த கேள்வியில என்கிட்ட ஒருத்தர் தனியாக கேட்க எல்லாம் இருக்கும். இந்த சபையில் நீங்கள் என்ன கேட்கறது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். அச்சமன் படமரை பற்றி பேசணும், நல்லா பேசலாமே. யாரு சொன்னா? சுரேஷ் அப்படியா? அது உண்மை கிடையாது எனக்கு தெரிஞ்சு. மற்றவங்க நம்ம யாரெல்லாம் நான் பேசிருக்கோம் சொல்லுங்களேன். அவங்கள்ட்ட பேசிட்டேன், உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். வேறு யார் ப்ளீஸ்? ஸ்ரீதேவி, வி மேட் மெனி டைம்ஸ். நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் நான். Any other questions? Yes. Hi Gautam. கௌதமோட படங்கள்ல சில சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடா பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ ஹீரோ அவரோட சிஸ்டரோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்றது, அந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல வந்து ரிப்பீட்டட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் சீன்ஸ் இருக்கு. Why don't you come out with some lateral thinking? அதை கூட நான் பண்றேன். எனக்கு அவ்வளவு தெரியும். என்னுடைய சர்க்கிள்களை நான் பண்ண விரும்புறேன். அவ்வளவுதான். I do it nicely. எனக்கு வந்து இது வந்து ஒரு கௌதம் மேனன் படம் அப்படின்னு நான் இது வரைக்கும் நினைச்சதே இல்லை. பட் இன்னைக்கு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என்னுடைய படம் வந்து நீங்க பார்க்கும்போது ஒருவேளை அன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப ஓர தண்ணி அடிச்சுட்டு யார் படமே தெரியாம உட்காந்து தேட்டருக்கு போய் வச்சுக்கோங்களேன், ஒரு 4 சீன் பார்க்கும்போது ஒரு கௌதம் படம் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்காக நான் பண்றேன் இந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி ஸோ மச்.